ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணிப்பூரில் இருக்க ஒரு மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் தன்னோட சின்ன வயசுலேருந்து அந்த கிராமத்து மக்கள் அவங்க படுற கஷ்டம், அவங்களுக்கு ஒரு ரோடு வசதி கூட இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதது, ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பர்சன் இருந்தால் அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையை அவன் கண் கூட பார்க்குறான். அப்படி பார்த்து வளர்ற அந்த பையன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, இந்த கிராமத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நம்ம சைடில் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு பவரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணவன் 2012 ஐஏஎஸ் ஆஃபீஸராக அதே கிராமத்துக்கு படித்து முடிச்சுட்டு அவர் வராரு. அவரோட பேர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆம்ஸ்ட்ராங் பமே. அப்படி ஐஏஎஸ்ஸாக வந்து அந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவர் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கறது ஒன்னே ஒன்று தான், என்னன்னா ரோடு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம கிராமத்துக்கு நம்ம ரோடை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடை பில்ட் பண்ணுறாரு. இதை பில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவர் எந்த ஒரு உதவியும் கேட்குறாரு, பட் கிடைக்காததுனால நானா பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஒரு முயற்சி தான் இப்போ பீப்புள்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல இருந்து நாகாலாந்து, அசாம் 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரோடை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரோட் பில்ட் பண்ணி 2012 ஸ்டார்ட் பண்ணி 2013 இதை முடிச்சும் காட்டியிருக்காங்க. அப்படி முடிச்சதுனால தான் இப்போ அவரை மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, எப்படி முடிச்சாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. யாராவது வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி புது வீடியோ புது கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆம்ஸ்ட்ராங் பமே 1989 மணிப்பூர்ல இருக்க டாமெங்லாங் அப்படின்னு சொல்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இம்பே அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் ஹில்லி ரீஜியன், அதுல ஜீமே ட்ரைப் அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஹைத்தங் நிங்வாங்லே அப்படின்னு சொல்ற ஒரு தம்பதியினருக்கு 9 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையா பிறக்கிறாரு. இவரு 2005 தன்னோட BA பிசிக்ஸை டெல்லியில் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு தன்னோட சின்ன வயசு கனவான IAS ஆகணும் அப்படின்ற அந்த கனவோட 2007 தன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் UPSC எக்ஸாமை கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ணவர் IAS ஆகல, IRS ஆகிறார். IRS ஆனாலும் தன்னோட IAS கனவை அவர் விடாம 2வது அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி திரும்ப IAS ஆகிறாரு. தன்னோட சொந்த ஊருக்கே டாமெங்லாங் டிஸ்ட்ரிக்டுக்கே சப் கலெக்டரா ஆகிறாரு. அப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டு தன்னோட சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அவர் அந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து வளர்ந்ததால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. வெறும் காலிலேயே நடந்து 31 வில்லேஜ் அவர் அந்த இம்பே அப்படின்ற அந்த மலையில இருக்க 31 வில்லேஜை நடந்தே சுத்தி வராரு. சுத்தி வரவர் யார் யாருக்கு என்னென்ன வேணும், மக்கள் எதை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. எல்லா மக்கள்கிட்டையுமே போய் பேசும்போது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று தான் தேவை, ரோடு வேணும். ஏன்னா அங்கே ரோடு இல்லாததுனால யாராலையுமே ஈஸியாக ஒரு அத்தியாவசிய தேவைன்னு சொல்ற மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எதுவுமே அங்கே இருக்க மக்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா போக முடியல. உடனே ஒரு உயிர் போற ஒரு விஷயம், ஒருத்தருக்கு உயிர் போகுது, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா காப்பாத்திடலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடந்து போறதுக்கே ரோடு ஈஸியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நடந்து போற அளவுக்கே அங்கே ரோடு கிடையாது. அப்போதான் ஒரு முடிவு பண்றாரு, நம்ம ஊருக்கு நம்ம ரோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு IAS-ஆ இருக்க இவரு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு, எங்க ஊருக்கு ரோடு வேணும் அப்படின்னு. அப்படி பெட்டிஷனை கொடுக்கும்போது இவரோட அந்த பெட்டிஷனை கவர்மெண்ட் முடியாது, எங்ககிட்ட அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இப்போ இல்லை,
ஒரு வில்லேஜுக்கு ரோடு போடுறதுக்கு ரிசோர்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்றாங்க. பட் ஆக்சுவலி பார்க்க போனோம்னா அந்த ஊருக்கு கவர்மெண்ட் ரோடு போட்டிருக்கணும். ஏன்னா இது 30 இயர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்ற 1980ல ஒரு பிளான் போடுறாங்க. இந்த வில்லேஜுக்கு கவர்மெண்ட் ரோடு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. ஆனா அதை அப்படியே பிடபிள்யூடி அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அங்க ரோட் போடுறதையே நிறுத்திட்டாங்க. அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் ரோட் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ரோட் தரமாட்டாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் ஒரே ஒரு முடிவு எடுக்கிறாரு. நீ கவர்மெண்ட் ரோடு போடலையா, நான் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் பேசுறாரு. அப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க ரோடு போடுறோம், வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு மினிமமா ஒன்று தேவை, காசு தேவை. இந்த காசுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சேரிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல் ஆளா தன்னோட காசையே அந்த சேரிட்டியில போடுறாரு. 5 lakhs இவரோட காசை போடுறாரு. இதை பார்த்துட்டு இவரோட தம்பியா அண்ணனா தெரியல, டெல்லியில டீச்சரா ஒர்க் பண்ற இவரோட கூட பிறந்த ஒரு பிரதர் 1 lakh கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, இவரோட அம்மா தன்னோட அப்பா கிட்ட, தன்னோட அப்பா வந்து ஒரு ரிட்டையர் ஸ்கூல் டீச்சர், அவருக்கு வர 5,000 பென்ஷன், ஒரு மந்த் 5,000 பென்ஷன் வருது, அதையும் உங்க அம்மா இதுக்கு இந்த சேரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடைவெளியிலேயே ஒரு 40 லட்சத்தை கலெக்ட் பண்ணிட்டாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல இருந்து இவரோட இந்த செயலுக்காக ஒருத்தர் $2,500 தரேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்திருக்காரு. நியூயார்க்ல இருந்து ஒருத்தர் $3,000 டொனேஷன் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் பண்ண 40 லட்சமா ஒரு சின்ன நாள் இடைவெளியே சொல்லலாம், அதுக்குள்ளேயே திரட்டிடுறாரு. இந்த 40 லட்சத்தை வச்சு ரோடு போட ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி ரோடு போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு அங்க இருக்கிற இந்த கான்ட்ராக்டர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஜேசிபி, புல்டோசர், ரோட் ரோலர் இதெல்லாம் வந்து இந்த ரோடு நம்ம வந்து மக்களுக்காக தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதையும் ரெடி பண்ணி அதையும் ஃப்ரீயாவே எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2012 மார்ச்ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2013 பிப்ரவரியில 17 அன்னைக்கு இதுக்கு இனாகிரேஷனை பண்ணி முடிச்சு இந்த ரோட் எல்லா பீப்புளுமே யூஸ் பண்ற ஒரு நார்மல் ரோடா மாறுது. இந்த ரோட்டுக்கு பீப்புள்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. எல்லா பீப்புளுமே இந்த ரோடை யூஸ் பண்ணலாம், இது எல்லா மக்களுக்குமே சமமான ஒரு ரோடு அப்படின்னு சொல்ற மாதிரி பீப்புள்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய சாதனையை இவர் பண்ணி முடிச்சதுக்கு இவருக்கு என்னன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அப்பதான் இவருக்கு ஒரு புது பேர் வருது, த மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பத்மஸ்ரீ அவார்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி நேஷனல் சத்பவனா அவார்ட் அப்படின்னு சொல்ற ஐஏஎஸ்ங்களுக்கு மட்டுமே தர ஒரு மிகப்பெரிய அவார்ட், அதை இவருக்கு தராங்க. பட் ஆக்சுவலி இந்த அவார்டை கொடுத்ததுனால இவர் பெருமைப்பட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பட்சமா இருக்கும். அந்த அவார்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்பாரு. பட் ஆனா அந்த மக்களுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்திருந்தா அந்த கவர்மெண்ட், இவர் அதை விட பெரிய அவார்டா நினைச்சிருப்பாரு. பட் அந்த கவர்மெண்ட் அதை செய்யல. சரி, ஓகே. இந்த 100 கிலோமீட்டர் ரோடு மணிப்பூர்ல இருந்து அசாம், நாகாலாந்து கனெக்ட் பண்ற மாதிரி ரோடு பில்ட் பண்ணி ஒரே வருஷத்துல முடிச்சு இனாகிரேஷனை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றது என்னன்னா, இந்த ரோட இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்னா இன்க்ரீஸ் பண்ணணும், அது மட்டும் இல்ல அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இதை கொஞ்சம் நான் நல்லா பெருசா பண்ணணும், இதுதான் என்னோட ஃபியூச்சர் கோலாவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து நம்ம இப்போ இவரோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் நிறைய ட்ரை பண்றோம், நமக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒன்று கிடைக்கும், இல்லை இவங்க கிட்ட இருந்து ஒன்று நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னு இருக்கும்னா, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம யார்கிட்டயுமே வைக்கக்கூடாது. கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன முடிவு பண்ண போறோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஒன்று முடிவு பண்ணி நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா
இப்போ ஆம்ஸ்ட்ராங் பமே இந்த 100 கிலோமீட்டர் ரோட முடிச்சிருக்காரு. முடிச்சு மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வாங்கிட்டாரு. ஸோ நம்மளாலையும் நினைச்சா எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது, நீங்களும் உங்க மனசுலயும் தோணும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து அதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட பண்ணலாம். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து அவங்களும் ஒரு லைஃப் லெசனை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.